தங்கமயில் வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப நான் சினிமா பார்த்தேன். இந்த வருஷத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே உங்களுக்கு வயசு 30 அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ! எனக்கு வயசுலாம் அதிகம் இல்ல அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. அப்படியே பதட்டமாவே சொல்றாங்க. இது அப்படியே சரவணன் நின்னு கேட்குறாரு. இல்லையே இவ பதட்டப்படுறா. ஏதோ தப்பா இருக்கே. கண்டிப்பா இவளோட ஆதார் கார்ட நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு ஆதார் கார்டு கேட்குறாரு. நான் அப்புறமா தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கருந்து அப்படியே போறாங்க. அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாரு. நான் தங்கமயில வெளிய கூட்டிட்டு போறேன். நீங்க ஆதார் கார்டு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குடுக்குறாரு. அந்த ஆதார் கார்ட பார்க்குறாரு. பார்த்தோனே அப்படியே ஷாக் ஆகுறாரு. இவ தங்கமயில் என்ன விட வயசு பெரியவளா? அப்படின்னு சொல்லிட்டு. அங்க அப்படியே கோவத்தோட போறாரு வீட்டுக்கு. போன உடனே தங்கமயில் இருக்காங்க. "என்னங்க ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க?" அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. "ஏய்! நீ பொம்பளையா? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதாடி? உனக்கு உன்னோட வயசு என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. "ஐயோ! எனக்கு உங்கள விட நான் சின்ன பொண்ணு தாங்க" அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. "ச்சீ! வாய மூடு. அறிவு கெட்டவளே! நீலாம் ஏன் இவ்ளோ மோசமானவளா இருக்க? நீ படிக்கல சரி பரவால்ல விடு. அதுக்காக உன்ன விட சின்ன பையன் என்ன போய் கல்யாணம் பண்ணியிருக்க? உனக்கு எப்பிட்ரி மனசு வந்தது? உனக்கு எப்படி மனசு வந்தது? என் குடும்பம் எல்லாத்தையும் சேர்த்து எப்பிட்ரி பொய் சொல்லி குடும்பமா சேர்ந்து ஏமாத்தியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அப்படியே கத்துறாரு. "ஐயோ! அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க" அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. "இங்க பாரு, ஆதார் கார்ட பாரு. என்ன விட நீ பெரியவ" அப்படின்னு காட்டுறாரு. "என் ஆதார் கார்டு உங்ககிட்ட எப்படி கிடைச்சது?" அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. "ஏய்! அதுவாடி முக்கியம். என்ன விட நீ பெரியவளா இருக்க. அதுக்கு பதில் சொல்லுடி. எதுக்கு ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ண? சொல்லுடி" அப்படின்னு சரவணன் அப்படி கத்துறாரு. ஐயோ! அது ஏதோ ஆதார் கார்டுல தப்பா போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ச்சீ! வாய மூடு. திருந்தவே மாட்டியா நீ?